Hello everyone. Today வந்து May 8 கான current affairs தான் கொண்டு வந்திருக்கேன். Then May 1 to May 7 கான current affairs வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நைட் வந்து 8 o'clock வந்து லைவ் கொண்டு வரலான்னு இருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு May 1 to 7 கான current affairs quizzes வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம படிச்சதே வந்து படிக்காத கொஷின்ஸும் மற்ற வெப்சைட்ல இருந்து கவர் பண்ணி quizzes மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க நைட் 8 o'clock. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பட் நீங்கள் வந்து அதுக்கு பிஃபோர் வந்து இந்த May 1 to 7 ரிவிஷன் ஒரு வாட்டி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நைட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குவிசஸ் படிக்கிறதுக்கு. ஓகேவா? லைவ் வந்து 8 o'clock ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணிடுங்க மறக்காமல். தென் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட எல்பிஓ நோட்டிஃபிகேஷனும் அவுட் ஆயிருக்கு. கரெக்டாக தமிழ்நாடுக்கு வந்து 260 வேகன்சி கம்பேர் டு அதர் 5 ஸ்டேட்ஸாக. ஓகேங்களா? நம்மளோட ஸ்டேட்க்கு வந்து வேகன்சி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சான்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் லாஸ்ட் இயரே வந்து நம்ம எல்பிஓ எக்ஸாம்லாம் எழுதியிருப்போம். உங்களுக்கே தெரியும் எல்பிஓட எக்ஸாம் லெவல் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. அண்ட் நிறைய டைமும் கொடுத்துருந்தாங்க. 3 hours கிட்ட கொடுத்துருந்தாங்க. சேம் அதே தான் இந்த எக்ஸாமுக்குமே 3 hours டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு செக்ஷனுக்குமே வந்து தனித்தனி டைமிங். இங்க பாருங்க, ரீசனிங்க்கு வந்து 1 hour, அதே மாதிரி 30 கொஷின்ஸ் தான் 60 மார்க். ஓகேங்களா? உங்களுக்கு அப்போ நிறைய டைம் இருக்கும். ஸோ இதனால கொஷின்ஸ் வந்து கஷ்டமா இருக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக கொஷின் வந்து இது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் எல்பிஓ எக்ஸாம் அட்டன் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ரீசனிங் ஆப்டிடியூட்லலாம் வந்து நம்ம அப்படியே வந்து 60 + 60 120 மார்க் அப்படியே எடுக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 120 மார்க் அப்படியே கேரண்டி ஷியூராக எடுக்கலாம். ஓகேங்களா? தென் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 40 கொஷின்ஸ் 40 மார்க். இங்கிலீஷ்மே வந்து 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ். ஓகேவா? எல்லாமே ஈஸி லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ நல்லா படிச்சுட்டு போனீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்குது அண்ட் பர்சனல் இன்டர்வியூவும் இருக்குது. ஓகேங்களா? தென் வந்து ஐடிபிஐ ஜாம் நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. ஐடிபிஐ ஜாம்க்கு வந்து இது June 8 வந்து எக்ஸாம் போட்டிருக்காங்க, எக்ஸாம் டேட்டு. ஓகேங்களா? கண்டிப்பாக லாஸ்ட் 4 month சிஏ நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் இருக்குல்ல, லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இதில் வந்து ரீசனிங்குமே வரும், ப்ளஸ் 20 கொஷின்ஸ் வந்து டிஐ கேட்டிருப்பாங்க. ஸோ டோட்டலாக 60 கொஷின்ஸ். இதுவுமே வந்து எப்படின்னா 40 minutes தான் டைம். அந்த 40 minutesல நம்ம மேக்ஸிமம் ஒரு 50+ கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டா போதும். கண்டிப்பாக கிளியர் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும் டிஐ. அதில் வந்து ஒரு டிஐ தான் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். 4 டிஐயில் ஒரு டிஐ தான் கொஞ்சம் கஷ்டம், மீன்ஸ் கால்குலேட்டிவாக இருக்கும். பேலன்ஸ் 3 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி போடுறதுல தான் இருக்குது. அதே மாதிரி ரீசனிங்கில் வந்து இது பசில் இதெல்லாம் இருக்குமே, இதுலேயுமே வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது நம்ம அட்டன் பண்ணுற நம்பர்ஸ். ஓகேங்களா? தென் இங்கிலீஷ் வந்து 40, குவான்ஸ்மே வந்து 40, அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 60 கொஷின்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் வந்து 60 மார்க். ஓகேங்களா? நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க. இதில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேருந்தும் 10 மார்க் 10 கொஷின்ஸ் ஆர் 15 கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? பேலன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும். லாஸ்ட் 4 month நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 15+ அட்டன் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ் இதில். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸ் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த இயர்க்கானது. இத்தனை நாள் படிக்கலனாலும் பரவாயில்ல, இப்போத்துலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி வந்து வேவ்ஸ் நியூஸ் பற்றி படிச்சிருந்தோம். கரெக்டுங்களா? மகாராஷ்டிராவில் வந்து சம்மிட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது. கரெக்டாக? இப்போ வந்து இதோட ஹைலைட்ஸ் தான் படிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிஎம் நரேந்திர மோடி வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரை ஆனர் பண்ணுற விதமானா இந்தியன் சினிமாஸோட ஐகான்ஸை வந்து ஆனர் பண்ணுற விதமாக வந்து கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் வந்து இந்த வேவ்ஸோட சம்மிட்டோட ஹைலைட் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த வேவ் சம்மிட் பற்றி நியூஸ் படிச்சிருக்கோம். இப்போ வந்து அதோட ஹைலைட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க May 8 நியூஸில். இது ஒரு வாட்டி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் குளோபல் மீடியா டைலாக்குமே வந்து நடந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 77 கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 13 பாயிண்ட் வந்து வேவ் டெக்ளரேஷனை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. எதை ஃபோக்கஸ் பண்ணினா ப்ரொமோட்டிங் த ரெஸ்பான்சிபிள் யூஸ் ஆஃப் எமர்ஜிங் டெக்னாலஜி லைக் ஏஐ.
இப்போ ஏஐன்றது நம்மளோட கண்ட்ரில வந்து ஒரு டாப்ல இருக்கு. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ டெக்னாலஜி வைஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ற விதமா 77 கண்ட்ரிஸ் வந்து 13 பாயிண்ட் வேவ் டிக்ளரேஷன் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேவ் பஜார். வேவ் பஜார் வந்து நம்ம அன்னைக்கே படிச்சோம். இது எப்படின்னா, இந்த ஆர்டிசன் அண்ட் கிராஃப்ட்ஸ்மேன்லாம் இருக்காங்களா, அவங்க செய்யற பொருளை வந்து சேல் பண்ற விதமா வந்து இந்த மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த வேவ்ஸ் பஜார். இதுக்கு வந்து 254 crore வந்து பிசினஸ் டீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேவ் எக்ஸ் ஸ்டார்ட் அப் ஆக்சிலரேட்டர். வேவ் எக்ஸ் ஸ்டார்ட் அப் ஆக்சிலரேட்டர் இது வந்து என்னன்னா 50 crore இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா சப்போர்ட் அண்ட் ப்ரொபோல் எமர்ஜிங் ஸ்டார்ட் அப் வித் இன் த மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை வந்து அதுல வர ஸ்டார்ட் அப் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ற விதமா 50 crore இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. யாருன்னா வேவ் எக்ஸ் ஸ்டார்ட் அப் ஆக்சிலரேட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 5 கீ ரிப்போர்ட் வந்து இந்தியா க்ரோயிங் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹேண்ட்புக் ஆன் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்க அப்படியே படிச்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது ஜஸ்ட் என்னென்ன இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, 5 கீ ரிப்போர்ட்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்து லீகல் கரன்சி இன் ரெகுலேட்டரி ஹேண்ட்புக்ஸ் ஆன் இந்தியாவோட மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டர் 2025. அதுக்கப்புறமா வந்து ஸ்டூடியோ கால்ட் இந்தியா. நெக்ஸ்ட் பிசிஜி ரிப்போர்ட் ஃப்ரம் கண்டென்ட் டு காமர்ஸ் மேப்பிங் இந்தியாவோட கிரியேட்டிவ் எக்கனாமி. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் பேப்பர் ஆன் இந்தியாவோட லைவ் ஈவென்ட் இண்டஸ்ட்ரி ரைசிங் டூரிசம் அண்ட் டிமாண்ட் ஃபார் ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்சஸ். ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது வந்து ஒரு 5 கீ ரிப்போர்ட் மாதிரி விட்டுருக்காங்க. எதுலன்னா, மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ க்ரோ ஆயிட்டு இருக்குல்ல இந்தியாவில். ஸோ இதுல வந்து ஒரு 5 கீ ரிப்போர்ட்ஸ் மாதிரி விட்டுருக்காங்க. அதுதான் இது. ஓகேங்களா? வேவ் எக்ஸ் ஸ்டார்ட் அப் ஆக்சிலரேட்டர் பார்த்தோம், வேவ் பஜார் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து 77 கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடாப்ட் பண்ணியிருக்காங்க. எதுன்னா 113 பாயிண்ட் வேவ் டிக்ளரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிராக்கு வந்து நம்ம பார்த்தோம் மே 1 தான் வந்து ஸ்டேட் டே படிச்சோமா பிஃபோர் நியூஸ்ல. இப்போ இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா AVGCXR பாலிசி 2025 அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசி வந்து எந்த கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணதுன்னு கொஸ்டின்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. AVGCXR பாலிசி 2025 வந்து கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எதுக்காகன்னா, அவங்களோட ஸ்டேட்டோட டூரிசம் செக்டாரை வந்து என்ஹான்ஸ் பண்ற விதமா டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வரதுக்காக. ஓகேங்களா? AVGCXR பாலிசி, இந்த பாலிசி வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, அவங்களோட ஸ்டேட் டூரிசம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக. இதோட டார்கெட் என்னன்னா 240 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அண்ட் இந்த டூரிசம் செக்டார் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுனால கிரியேட்டிங் 20,000 ஜாப் வந்து பை 2029 கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாரத் பெவிலியன் அட் வேவ்ஸ் 2025. இதோட தீம் பாத்தீங்கன்னா ஃப்ரம் காலா டு கோடு. ஃப்ரம் காலா டு கோடு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரத் பெவிலியனுமே வந்து அந்த வேவ் சம்மிட்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட தீம் பாத்தீங்கன்னா ஃப்ரம் காலா டு கோடு. ஃப்ரம் காலா டு கோடு. ஓகே, இது வந்து நம்ம வேவ்ஸ் நியூஸை பத்தி ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ ரீசெண்டா May 3 May 2 டேல படிச்சிருக்கோம். இப்போ ஒரு வாட்டி திரும்ப அதை ரீகால் பண்ணிட்டேன் பாருங்க. வேவ்ஸ் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் வேவ் சம்மிட் வந்து மகாராஷ்டிரால நடக்குது, ஜியோ கன்வென்ஷன் சென்டர்ல. ஓகேங்களா? தென் வந்து இது யார் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் பிளஸ் வந்து கொலாபரேஷன் வித் கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி தான் இந்த ஈவெண்ட்டையே ஆர்கனைஸ் பண்றாங்க. ஓகே, இந்த வேவ்ஸ் 2025க்கான டேக்லைன் என்னன்னா, கனெக்டிங் கிரியேட்டர்ஸ் கனெக்டிங் கண்ட்ரிஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பிஃபோர் நியூஸ்ல படிச்சிருக்கோம். நான் ரீகால் தான் பண்றேன். இப்போ கனெக்டிங் கிரியேட்டர்ஸ் கனெக்டிங் கண்ட்ரிஸ். நெக்ஸ்ட் வந்து அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து இதுல இருக்க நியூஸஸ் தான். ஸோ இது எங்க நடந்துச்சு? ஜியோ கன்வென்ஷன் சென்டர் ஃபர்ஸ்ட் எடிஷன் இது. பிளஸ் இதோட டேக்லைன் வந்து கனெக்டிங் கிரியேட்டர்ஸ் கனெக்டிங் கண்ட்ரிஸ். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம்.
வேவ்ஸோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட். வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட், இதுதான் வந்து அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த மற்ற நியூஸ்லாம் வந்து ஒரு வாட்டி படிச்சுட்டு இதோட ஃபுல் நியூஸ் வந்து அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்லயும் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபுல் நியூஸ் வந்து அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. என்னன்னு தெரியல, எனக்கு அஃபேர்ஸ் கிளவுட் சர்வர் வந்து ரொம்ப டவுனா இருக்கு, சிஸ்டம்ல வந்து வெப்சைட் ஓப்பனே ஆக மாட்டேது, இந்த மாதிரியே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா அதை ஒரு வாட்டி ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். செகண்ட் நியூஸ். செகண்ட் நியூஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். யாருன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். மினிஸ்ட்ரி நேம் என்னன்னா ராம்மோகன் நாயுடு கிஞ்சிராப்பு. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனோட மினிஸ்டர் நேம் வந்து ராம்மோகன் நாயுடு கிஞ்சிராப்பு. இவங்க வந்து என்ன அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்னா, இன் பிரின்சிபல் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டுக்காக. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இது எங்கன்னு கொண்டு வர போறாங்கன்னா ராஜஸ்தான், ஒடிஷா. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டேட் கொடுத்துருக்காங்களா. ராஜஸ்தான்ல வந்து கோட்டா அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல, ஒடிஷால வந்து பூரின்ற டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகே, ராஜஸ்தான் வந்து கோட்டா, ஒடிஷா வந்து பூரி. இப்போ இந்த மாதிரி 2 ஸ்டேட் கொடுத்தாங்கனாலே எக்ஸாம்ல நம்மளுக்கு எதனா ஒரு ஸ்டேட் வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா, இப்போ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் யாரு, ராம்மோகன் நாயுடு கிஞ்சிராப்பு. இவங்க வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்காக. எந்த 2 ஸ்டேட்? ராஜஸ்தான், ஒடிஷா. ராஜஸ்தான், ஒடிஷா. ராஜஸ்தான்ல கோட்டா, ஒடிஷால பூரி. இந்த 2 ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்னா என்னமா? கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்னா இப்போ வந்து அங்க ஒரு ஏவியேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வராங்க. அதுவும் எந்த மாதிரி லேண்ட்னா, ஒரு எம்டி லேண்ட். இது வரைக்கும் அந்த லேண்ட்ல வந்து எதுவுமே பண்ணது கிடையாது. ஐ மீன் அது வந்து ஃபுல்லா வந்து எப்படி சொல்றது, புல்வெளி அந்த மாதிரி நிறைஞ்ச லேண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி லேண்ட்ல இது வரைக்கும் எந்த பில்டிங்குமே கட்டாம இப்போ புதுசா ஒரு இந்த ஏவியேஷன் ஏர்போர்ட் கொண்டு வராங்கன்னா இதுதான் வந்து கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்ஸ் ஆர் ஏவியேஷன் ஃபெசிலிட்டிஸ் பில்ட் ஃப்ரம் ஸ்கிராச் ஆன் ப்ரீவியஸ்லி அன்டெவலப்ட் ஆர் எம்டி லேண்ட். ஸோ ஸ்கிராச்ல இருந்து கொண்டு வராங்கல்ல அந்த ஒரு எம்டி லேண்ட்ல, அதுதான் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்னு சொல்றாங்க. ஓகே, இந்த அப்ரூவல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கமிட்மெண்ட். இது எதுக்காக மெயினா, இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, எதுக்காகனா டு எக்ஸ்பேண்ட் அண்ட் ஸ்ட்ரென்தன் ஏர் கனெக்டிவிட்டி அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ ஓவரால் கண்ட்ரி மூலமா நம்மளோட எக்ஸ்பேண்ட் அண்ட் ஸ்ட்ரென்தன் ஏர் கனெக்டிவிட்டி, ஏர் கனெக்டிவிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ற விதமாகவும் ஸ்ட்ரென்தன் பண்ண விதமாக இந்த கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இப்போ வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் நேம் என்னது? மினிஸ்ட்ரி நேம் ராம்மோகன் நாயுடு கிஞ்சிராப்பு. ஓகே, அண்ட் இந்த அப்ரூவல்லாம் வந்து எந்த ஸ்கீம் கீழே வருதுன்னா ஹுடான் அப்படின்ற ஸ்கீம் கீழே வருது. ஹுடான் மீன்ஸ் ஹுதே தேஷ் கா ஹாம் நக்ரிக் ஸ்கீம். இந்த ஸ்கீமோட மெயின் எய்மே என்னன்னா, இப்போ வந்து ஒரு காமன் மேன் கூட வந்து ஒரு ஃப்ளைட்ல போயிட்டு வர மாதிரி அஃபோர்டபுளா அண்ட் ஆக்சசபிளா கொண்டு வருது இந்த ஸ்கீமோட மெயின் எய்மே. அந்த ஸ்கீம் நேம் என்னன்னா ஹுடான் ஸ்கீம். இந்த ஸ்கீம் கீழே தான் இதெல்லாம் அப்ரூவல் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, இங்க ஃபுல் நியூஸ் இருக்கு, ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் நியூஸ். ஓகே, இப்போ தேர்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா இருக்காங்கல்ல, அதை பற்றி தான் இந்த நியூஸே. ஓகேங்களா? இப்போ இது வந்து 62nd எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோட சேர்மன்ஷிப் யாருன்னா ராஜீவ் குமார் மித்தால். ஓகே, ராஜீவ் குமார் மித்தால் 62nd எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. இந்த ராஜீவ் குமார் மித்தால் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. ஓகேவா? இவங்க என்ன அப்ரூவ் பண்றாங்கன்னா, கன்சர்விங் அண்ட் சஸ்டைனபிளி மேனேஜிங் நத்மல்பூர் பஹார் வெட்லேண்ட். இந்த வெட்லேண்டை கன்சர்வ் பண்றதுக்கும் சஸ்டைனபிளா மேனேஜ் பண்றதுக்கும் இவங்கள வந்து சேர்மன்ஷிப்பா போட்டிருக்காங்க. இதை இவர் அப்ரூவும் பண்ணியிருக்காரு. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்னா போஜ்பூர் டிஸ்ட்ரிக்ட், பீகார். ஞாபகம் வச்சுக்கோங்க, போஜ்பூர் டிஸ்ட்ரிக்ட், பீகார். ஓகேவா?
62nd எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. ஒரு கமிட்டி போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு சேர்மேன் இருப்பாரு. அந்த சேர்மேன் கீழே தான் வந்து இது எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து 62nd இது எடிஷனா, ஓகேங்களா. இதோட சேர்மேன் யாருன்னா ராஜீவ் குமார் மித்தால போடுறாங்க. ராஜீவ் குமார் மித்தால் வந்து ஆல்ரெடி டைரக்டர் ஜெனரல் ஃபார் நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, ஓகேவா. ஸோ இவங்க வந்து என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா கன்சர்விங் அண்ட் சஸ்டைனபிளி மேனேஜிங். இந்த வெட்லேண்டோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நட்மல்பூர் பஹாடு. பஹாடு போஜ்பூர் டிஸ்ட்ரிக்ட் பீகார். ஸோ எல்லாமே பிபிஏ வருது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இதோட மெயின் என்னன்னா ட்ரீட்டட் வாட்டர் வேஸ்ட் வாட்டர் ரிசோர்சஸ் யூஸ் கங்கா பேசின் ப்ராஜெக்ட். அவுட்லே வந்து 34.50 lakh, ஓகேங்களா. இதோட ஃபுல் ஃபார்மும் இங்க கொடுத்துருக்கேன், ஓகே. இதோட அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெட்லேண்ட் இருக்குல்ல, இந்த வெட்லேண்டுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 3.51 crore. இந்த ப்ராஜெக்ட் வந்து 5th வெட்லேண்டுன்னு சொல்றாங்க இந்த ப்ராஜெக்ட் கீழே வர்றதுல, ஓகேவா. அப்போ ஆல்ரெடி 4 வெட்லேண்டுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் ஆயிருக்கு. தென் வந்து நமாமி கங்கா ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. நமாமி கங்கா ப்ரோக்ராம் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2014. இது ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் சொல்றாங்க. அதோட டோட்டல் பட்ஜெட் வந்து 20,000 crore, ஓகே. 20,000 crore. எனக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகல, அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதனால என்னால் ஃபுல் வெப்சைட் ஷோ பண்ண முடியல. நீங்கள் ஒரு வாட்டி அதை படிச்சுக்கோங்க, உங்களது லேப்டாப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா. ஃபோனில் வந்து கனெக்ட் ஆகுது, பட் ஆனால் லேப்டாப்பில் வந்து வெப்சைட் சர்வர் டவுனாக இருக்கு. அஃபேர்ஸ் கிளவுட் இது, ஓகேவா. இந்த நமாமி கங்கா ப்ரோக்ராமோட மெயின் எய்மே என்னன்னா டு அச்சீவ் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் எஃபெக்டிவ் அபேட்மெண்ட் ஆஃப் பொல்யூஷன், கன்சர்வேஷன் அண்ட் ரிஜுவினேஷன் ஆஃப் நேஷனல் ரிவர் கங்கா. ஸோ நம்மளுக்கு தெரியும் நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கானா இந்த ரிவர் ரீஜுவினேஷன் ப்ராஜெக்ட் தான் இது கீழே வரும் நிறைய, கரெக்டா. இப்போ வந்து எந்த ரிவருக்குன்னா இது கங்கா ரிவருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ரிவருக்கு இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்கன்னா யமுனா ரிவருக்கு, ஓகே. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல தான் இருக்கு, இதை ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இந்த இதுல மெயினானதே வந்து இந்த வெட்லேண்டோட இப்போ அப்ரூவல் கொடுத்த வெட்லேண்டோட நேம், இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, இதுக்கான அவுட்லே வந்து 3.51 lakh. அதே மாதிரி ட்ரீட்டட் வேஸ்டர் வாட்டர் ரீயூசஸ் கங்கா பேசின் ப்ராஜெக்ட் வந்து 34.50 lakh. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஃபோர்த் நியூஸ் வந்து ஐலாண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே கீழே தான் வராங்க, ஓகேவா. இவங்க வந்து என்ன எம்ஓயு சைன், யார் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னா ரீனஸ் லாஜிஸ்டிக் இந்தியா பிரைவேட் லிமிடெடோட தான் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஐலாண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரீனஸ் லாஜிஸ்டிக் இந்தியா பிரைவேட் லிமிடெடோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா லாஜிஸ்டிக் மூவ்மெண்ட்ல வந்து ஐலாண்ட் வாட்டர்வேஸ் வந்து இன்னும் வந்து பூஸ்டப் பண்றதுக்காக இவங்க 2 பேரும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரீனஸ் குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 100 barges வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே. இப்போ இதுல ஐலாண்ட் வாட்டர்வே அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து லாஜிஸ்டிக்னாலே நம்மளுக்கு தெரியும், ஒரு கூட்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற அந்த நேம் தான் வந்து லாஜிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், கரெக்டா. ஸோ இது வந்து இப்போ நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி போயிட்டு இருந்துச்சு, ஒரு ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ ரயில் டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ அந்த மாதிரி தானே வந்து இந்த லாஜிஸ்டிக் இதுவே வந்து போயிட்டு இருந்துச்சு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம், கரெக்டா. ஆனா வந்து இதுக்கு வந்து காஸ்ட் வந்து நிறைய செலவாகிறதுனால வாட்டர்வே ஷிப் மூலமா வந்து கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறது. ஸோ அதனாலதான் இந்த ஐலாண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்றதே ஒன்று வந்துச்சு. ஸோ இதை வந்து லாஜிஸ்டிக் அதுல வந்து நிறைய இன்னும் பூஸ்டப் பண்ண வேண்டியது இருக்குன்றதுனாலதான் இந்த மாதிரி எம்ஓயூஸ்லாம் சைன் பண்றாங்க. ஸோ இதுல இப்போ வந்து நியூவா வந்து 100 barges வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேவோட யூனியன் மினிஸ்ட்ரி நேம் என்னன்னா சர்பானந்தா சோனாவால், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம்.
ஓகே, ஃபிஃப்த் நியூஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் 2025 ஃபார் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகுற ஒரு நியூஸ் இது. எப்படின்னா, இப்போ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவே இருக்காங்கல்ல, அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் மூலமா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ல எனி பர்சன் பீங் எ விக்டம் ஆஃப் எ ரோட் ஆக்சிடென்ட் ரைசிங் அவுட் ஆஃப் த யூஸ் ஆஃப் எ மோட்டார் வெஹிக்கல் அக்வயரிங் ஆன் எனி ரோடு. ஓகேவா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து 1.5 lakh பர் ஆக்சிடென்ட் பர் பர்சன் வரைக்கும் அவங்க வந்து ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். அதுதான் வந்து கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏஜென்சி நேம் என்னன்னா நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி. ஓகே, இதோட டோட்டல் பட்ஜெட் அவங்க எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னா 272 crore ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2026. ஸோ எனி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அவங்க கிட்ட நம்ம சொல்லலாம். அந்த டைம்க்கு நம்ம கிட்ட மணிலாம் ரெடி பண்றது கஷ்டமா இருக்கும்ல. ஸோ அதுக்காக இந்த நியூஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.5 lakh பர் ஆக்சிடென்ட் வந்து பர் பர்சனுக்கு வந்து ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ற இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸ்கீம். இந்த எஃபெக்ட் இந்த இது ஸ்கீம் வந்து எப்போதுல இருந்து எஃபெக்ட்டுக்கு வருதுன்னா May 5 இருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. ஓகே, அவ்வளவுதான் இந்த நியூஸ்ல. ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி நேம் என்னதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேக்கு வந்து நிதின் ஜெய்ராம் கட்கரி. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இந்தியாவோட லீடிங் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர் ஃபினான்ஷியல் இயர் 2025. ஓகே, இது என்னன்னா இப்ப டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ல யார் வந்து இந்தியால எந்த ஸ்டேட் வந்து லீடிங்ல இருக்காங்க அப்படின்றதுக்கான ரிப்போர்ட் தான் இது. ஸோ டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ல எந்த ஸ்டேட் வந்து இந்தியால லீடிங்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல குஜராத், தேர்ட் ஒன் வந்து மகாராஷ்டிரா. ஓகேவா, ஸோ தமிழ்நாடோட இப்போ எவ்வளோ எக்ஸ்போர்ட்டர்ல வந்து எவ்வளோ யூஎஸ்டி இது பண்ணியிருக்காங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா 7.99 பில்லியன். குஜராத் வந்து 5.64 பில்லியன். மகாராஷ்டிரா வந்து 3.83 பில்லியன். ஓகே, இந்த 3 ஸ்டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா. தமிழ்நாடுல மெயினா வந்து எந்த ஊர்னால நம்மளுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா திருப்பூர். ஸோ எல்லாருக்குமே தெரியும் திருப்பூர்ல வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நல்லா காட்டன் தானே அங்கே ஃபுல்லாக வந்து இந்த கிலோ கணக்கில் வந்து சேல் பண்ணுற பிளேசஸ் அங்கே. கரெக்டா, அதே மாதிரி குஜராத்னா சூரத் அப்படின்ற பிளேஸ். ஓகே, அதனால இவங்க வந்து டாப் பிளேஸ்ல இருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ தமிழ்நாடோட கவர்னர் நேம் தெரியும் நம்மளுக்கு, ஆர்.என். ரவி. கேபிட்டல் அதே மாதிரி ராம்சர் சைட் வந்து சக்கரக்கோட்டை பேர்ட் சாங்சுவரி, தீர்த்தங்கல் பேர்ட் சாங்சுவரி. இது வந்து ரெண்டுமே ராம்சர் சைட்ல தமிழ்நாடுல இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்கரக்கோட்டை பேர்ட் சாங்சுவரி, தீர்த்தங்கல் பேர்ட் சாங்சுவரி. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதே இந்த தமிழ்நாடு எக்ஸ்போர்ட்ல வந்து இந்தியாவோட டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ல வந்து தமிழ்நாடு தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் அஃபேர். இன்டர்நேஷனல் அஃபேர்ல பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. என்னன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2025, HDR ரிப்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்க்கு வந்து ஒரு தீமும் இருக்கு. தீம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்னஸிங் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு அட்வான்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஹார்னஸிங் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு அட்வான்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஓகேவா, தீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்னஸிங் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து அட்வான்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட்டா கொண்டு வருது. இந்த ரிப்போர்ட் நேம் என்னது, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2025. இதை யார் விடுறாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுல வந்து டாப் 5 கண்ட்ரிஸ். இந்தியா வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 130th பிளேஸ்க்கு அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் 133ல இருந்திருக்காங்க, இப்போ பிஃபோர் 3 பிளேஸ் வந்து ஸ்டெப் ஆயிருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்தியா கிளைம்ஸ் 3 steps to 130. அப்ப இதுல இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 130th ரேங்க். ஓகேவா, இந்த HDR ரிப்போர்ட்ல எந்த 5 கண்ட்ரிஸ் வந்து டாப் பிளேஸ்ல இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஐஸ்லாண்ட், நார்வே, சுவிட்சர்லாந்து, டென்மார்க், ஜெர்மனி.
ஓகேவா? இந்த 5 கண்ட்ரீஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்கு, லாஸ்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்கு, அதே மாதிரி இந்த 5 கண்ட்ரியோட நேம் கொடுத்துட்டு இதுல எது வந்து டாப் 5 பிளேஸ்ல இல்ல, டாப் 10 பிளேஸ்ல இல்ல, இந்த மாதிரிலாம் வந்திருக்கு கொஷின்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ட்ரிஸை. ஐஸ்லாண்ட், நார்வே, சுவிட்சர்லாந்து, டென்மார்க், ஜெர்மனி. ஓகேவா? ஹியூமன்ஸ்னாலே ஐஸ் வைக்கிறதுல வந்து நம்பர் 1 பிளேஸ்ல இருப்பாங்க எப்பவுமே. அதனால ஐஸ்லாந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ ஓகேவா? நார்வே வந்து செகண்ட், தேர்ட் வந்து சுவிட்சர்லாந்து, ஃபோர்த் வந்து டென்மார்க், ஃபிஃப்த் வந்து ஜெர்மனி. ஸோ ஐஸ்லாந்து வந்து ஐஸ் வைக்கிறதுல ஹியூமன் தான் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து நார்வே, நெக்ஸ்ட் வந்து சுவிட்சர்லாந்து, டென்மார்க், ஜெர்மனி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா வந்து 130th பிளேஸ்ல இருக்கு. அதே மாதிரி பாட்டம் 5 பிளேசஸ்ல எந்தெந்த கண்ட்ரி இருக்காங்கன்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பாட்டம் பிளேஸ்ல இருக்கிறது வந்து சவுத் சுடான். ஓகே, சவுத் சுடான், சாடு, நிகர், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக், புருண்டி. அப்ப இதுல லாஸ்ட் பிளேஸ்ல இருக்குது சவுத் சுடான். அந்த நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுத் சுடான். ஓகேவா? ஓகே, இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸோட ரேங்க்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்தியாவுக்கு நெய்பரிங் கண்ட்ரிஸ் பங்களாதேஷ், அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீலங்கா, இவங்க வந்து 89th பிளேஸ்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நேபாள் வந்து 145th பிளேஸ்ல இருக்காங்க. பாகிஸ்தான் வந்து 168th பிளேஸ்ல இருக்காங்க. பூட்டான் வந்து 125th ரேங்க்ல இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸ்ன்றதுனால அவங்களோட ரேங்க்ஸ்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 58.6 இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இன் 1992 கம்பேர் டு ஐ மீன் 1990லேருந்து 2023க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோனா 58.6லேருந்து 72 இயர்ஸாக வந்து இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ். ஓகே, அதுல அவ்வளவுதான் நியூஸ். இந்த ரிப்போர்ட்டை யார் விட்டுருக்காங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? அதோட ஹெட்குவார்ட்டர் எங்க இருக்குன்னா நியூயார்க், USA. ஓகே, அந்த ரிப்போர்ட்ல யார் ஃபர்ஸ்ட் 5 பிளேஸ், லாஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க, இந்தியாவோட ரேங்க் என்ன, அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல வந்து சிபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 crore வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட த்ரெஷ்ஹோல்ட் ஆர் டிக்கெட் சைஸ் வந்து 1 crore மேண்டேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் மேண்டேட் பண்ணியிருக்காங்கன்னா இஷ்யூவன்ஸ் ஆஃப் எஸ்டிஐ வந்து இஷ்யூ பண்றதுக்காக. எஸ்டிஐனா என்னன்னா செக்யூரிட்டைஸ்டு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இஷ்யூ பண்றதுக்காக அந்த ஒரு டிக்கெட் சைஸை வந்து ஐ மீன் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரெஷ்ஹோல்ட் வந்து எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னா ₹1 crore வந்து சிபி வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யார் வந்து ரெகுலேட் பண்றாங்கன்னா ஆர்பிஐ ரெகுலேட்டட் ஆரிஜினேட்டர் அண்ட் அன்ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். இவங்க தான் வந்து இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு கைட்லைன் என்னன்னா ஆரிஜினேட்டர் டு ஹோல்டு வந்து எவ்வளோ மினிமம் 10% வந்து செக்யூரிட்டைஸ்டு பூல் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 5% வந்து இன்கேஸ் ஆஃப் ரிசீவபிள் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கணும். இதோட மெச்சூரிட்டி பீரியட் என்னன்னா 24 month. ஸோ மினிமம் 10% வந்து செக்யூரிட்டைஸ்டு பூல, 5% வந்து கேஸ் ஆஃப் ரிசீவபிள், பிளஸ் 1 crore வந்து சிபி மேண்டேட் பண்ணியிருக்காங்க. இஷ்யூவன்ஸ் ஆஃப் எஸ்டிஐனா செக்யூரிட்டைஸ்டு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல வந்து இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 24 month. ஓகேவா? இப்போ எஸ்டிஐ வந்து ஆர் நவ் ரெக்வயர்ட் டு பி இஷ்யூட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் ஒன்லி இன் டிமெட் ஃபார்ம். இந்த டிமெட்னாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியும். டிமெட் அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இந்த ஷேர் ஹோல்டர் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ இந்த எஸ்டிஐயுமே வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இதை வந்து எப்படி இஷ்யூ அண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நாங்கள் வெறும் டிமெட் ஃபார்ம்ல தான் இது பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிபி வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்டர் சார்ட்டர் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகே, எதுக்காகனா ஃபார் கேஆர்ஏவோட என்ஹான்ஸ், இது எதுக்காக என்ஹான்ஸ் பண்ண போறாங்கன்னா கேஒய்சி டிரான்ஸ்பரன்சி கிரீவன்ஸ் அண்ட் ரெட்ரஸல் வந்து இந்த கேஒய்சி இதெல்லாம் நடக்குதுல, இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், எந்த ஒரு இதுல வந்து மிஸ்டேக்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இன்வெஸ்டர் சார்ட்டர் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இதை யார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா சிபி தான் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, எக்ஸாம்ல கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தென் வந்து இதோட ரீசன்ட் ரிலேட்டட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் பேஸ்ட் ட்ரேடிங் ஃப்ரீஸ் மெக்கானிசம் இருக்குல்ல, இது வந்து 2 phases கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஜூலை 1, 2025 ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஃபேஸ் வந்து அக்டோபர் 1, 2025 ஸ்டார்ட் ஆகுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதோட இம்ப்ளிமெண்டேஷன்னா பேன் பேஸ்ட் ட்ரேடிங் ஃப்ரீஸ் மெக்கானிசம், இதுதான் வந்து 2 phaseல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ், ஹரியானா கேபினெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ₹474.39 crore, ஓகே, HAIDP